திரு பிரியன் சார், எப்படி மதிப்பீடு செய்யலாம் ஒரு மாத கால தாவேகா ஆட்சி? இல்லை, முதல்ல இந்த விளாத்திக்குளம் விஷயத்தை சொல்கிறேன். அதாவது சம்பவம் நடந்து மே மாதம் நடந்து 77 நாளில் ஜட்ஜி வந்து ரெட்டை தூக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காரு அந்த தர்மமுனீஸ்வரன் ஒருத்தருக்கு. அவர் திமுகன்ற இடம் எனக்கு எங்கேயும் படிச்சாமல் அவர் இல்லை அவர் அந்த நபர் திமுகன்னு சொல்லி இல்லைங்க. கோர்ட்டில் வந்து விசாரிச்சு 77 நாள் விசாரிச்சு தண்டனையே கொடுத்தாச்சுங்க. ஒரு முடிஞ்ச கேஸில் நீங்கள் எப்படி திமுக சொல்கிறீங்க? எப்படி சொல்றீங்க? தண்டனையே கொடுத்தாச்சு, விளையாட்டு கேஸில் தண்டனையே கொடுத்தாச்சு. நான் சொல்லல, அவங்க பெற்றோர் பேட்டி கொடுத்தாங்க. அவங்க பெற்றோர் பேட்டி கொடுக்குறதுங்க தண்டனை கோர்ட்டில் 77 நாள் விசாரணை நடந்ததுங்க. இப்போ வந்து நீங்கள் திமுக காரன் சொல்கிறீங்க. நீங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கோர்ட்டில் தீர விசாரித்து இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது எப்படி சொல்ல முடியும்? எடுத்தோம் மின்சார இலாக்காவில் திமுக தான் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் திமுக பிடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் போகிற போக்கில் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபா ரெனியூவல் ஃபீஸ் கொடுத்துருந்தாங்க. அது கொள்ளடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்லாம் 3 லட்சம் தான் பேர், மினிஸ்டர் 5 லட்சம் வரையும் வாங்குவார். அதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கூல்ஸில் இப்போ ஃபீஸ் குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில். அதே மாதிரி சிஎம்டிஏல நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிளான்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்ரூவல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்ம காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி HRNC வந்து கொஞ்சம் அந்த பக்தர்கள்லாம் ஈஸியாக தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்றபடி அந்த அமைச்சர் ரமேஷ் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார். 1-2 அமைச்சர்கள் வன்னியரசு ரமேஷ் மாதிரி போன்ற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் தெரியுது, ஒரு வெளிப்படையாக அவங்க வேலை செய்யறது நமக்கு தெரியுது, ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. முதல்வர் ஃபங்க்ஷன் பண்ணுறாரோ இல்லையா, இவங்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது தெரியுது. முதல்வர் ரொம்ப அடக்கமாக இருக்கார், வெளியில் யார்ட்டையும் பேசுகிறதே இல்லை, அதிகாரிகள்கிட்ட மட்டுமே தான் அவர் பேசுகிறாருன்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஸோ ஒரு இப்போ சிங்கப்பெண் விஷயத்தில் ஏதோ ஒரு முயற்சி தெரியுது, நம்ம பண்ணணும், பாதுகாக்கணும், தடுக்கணுன்ற மாதிரியான ஒரு முயற்சி தெரியுது. அது வந்து என்ன பண்ண போகுது சிங்கப்பெண் படைன்ற ஒரு கேள்வி இருக்குது நமக்கு ஆக்சுவலாக. ஆனால் சிங்கப்பெண் படையோட விழாவில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சமுதாயத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. இதை தடுக்கிறதுனா வெறும் பாதுகாப்பு மட்டும் போகாது, தனி மனித ஒழுங்கு, சமூக ஒழுங்கு வேணும். நீங்கள்ல இந்த விஷயம் உங்கள் புத்திக்கு உரைக்கலையா எலெக்ஷனுக்கு முன்னாடி? அப்போ ஸ்டாலினே வந்து நேர செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் பேசுனீங்க. நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க? ஸ்டாலினே பாலியல் குற்றங்களை பண்ணாமல் தானே பேசுனீங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் சமூக ஒழுங்கு இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? இன்றைக்கி தான் தனிமனித ஒழுங்கு தெரிஞ்சுதா? இந்த குற்றங்கள் உலகம் தோன்றிய நாள் முழுக்க இருக்குது சார். இது ஏதோ திமுக ஆட்சியில் தான் எல்லாமே வந்துருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் மட்டும்தான் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இருந்தது, அதுலேயும் 3 மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. கோயம்புத்தூர் கேஸ்லேயும் 3 மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. இவங்க ஆட்சியில் நடக்கிற இந்த கோயம்புத்தூர் கேஸ் இப்போ நடக்க போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஓவராக நீங்கள் ப்ளோ பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் ஓவராக ப்ளோ பண்ணீங்க. ஆட்சிக்கு வரணும், இந்த குற்றங்களை சொல்லணும், பெண்கள் ஓட்டை வந்து திமுக வாங்கிட்டு போகுது பல நல்வாழ்க்கை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக, அதை தடுத்து நிறுத்தணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதோட விளைவு தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. இந்த குற்றங்கள் வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் இறங்குறது ஒரு விஷயம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பேசினது இருக்குல்ல, அது ரொம்ப டூ மச்சாக நீங்கள் பேசுறீங்க. ஆக்சுவலாக அந்த விளாத்திக்குளம் விஷயத்துலாம் ரொம்ப அதிகமாக பேசுனீங்க. 3 வயசுக்கு குழந்தையிலேருந்து 60 வயசு மூதாட்டியோரும் யாரும் நடக்கவே முடியாது. நீங்கள் வேலைச்சேரில் 60 வயசு மூதாட்டியும் கற்பழிச்சாங்க, 3 வயசு குழந்தையும் கும்முடி மூட்டில் கற்பழிச்சாங்க. எங்கே பேசுகிறீங்க நீங்கள்? ப்ரெஸ்ஸை பார்க்குறீங்களா? இந்த 1 மாத காலத்தில் ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? விஜய் அவர்கள் பார்த்துருக்காரா? ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பயம் உங்களுக்கு? ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஜனநாயகத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாதா? பதவிக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நிர்வாகத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க, உங்கள் கனவு உங்கள் ஐடியாஸ்லாம் நீங்கள் சொல்லலாம்ல. ஏன் இன்ட்ராக்ஷன் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எவ்வளோ கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இருக்குல்ல. உங்கள் மந்திரிகள் மட்டும் பேசினா போருமா? அவர்களையும் 1-2 மந்திரிகள் தான் பேசுகிறாங்க, மற்ற மந்திரிகள் எங்கே பேசுகிறாங்க? அது மட்டும் இல்லை சார், இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் தெரியுது, ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிர்வாகத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான். அவகாசம் கேட்குறாங்களே, அவகாசம் கொடுக்கலாம். சில 2500 ரூபா கொடுக்கறதுக்கோ, இல்லை 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கோ, இல்லை 15000 ரூபா வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கோ, தாய்மாமன் 0, அண்ணன் 0, 1008 சீர் நீங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த பெண்கள் பற்றியும் போதை மருந்து பற்றியெல்லாம் பேசினீங்கல்ல, அது நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப ப்ளோ பண்ணிட்டீங்க. நீங்கள் அந்த ரொம்ப ப்ளோ பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இவங்க எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதை நீங்கள் திமுக கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர்ஸ்லாம் நீங்கள் பேசியிருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசிட்டீங்க. இன்றைக்கி அந்த குற்றங்கள் நடக்கும்போது இவங்க பேசாத இருப்பாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இருக்க மாட்டாங்க சார். நீங்கள் அவ்வளோ தூரம் பேசிட்டீங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எல்லாமே பாருங்கள், கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா வாங்குறான், கொள்ளடிக்கிறான், இதே விஜய் தான் பேசினார். இன்றைக்கி அந்த அமைச்சர் என்ன சொல்கிறார்? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு 40 ரூபா அந்த ஊழியர்கள் வாங்கினாங்கன்னு பேசுகிறார். அப்போ அன்றைக்கி வாங்கினது யார் பேக்கெட்டுக்கு போச்சு, இன்றைக்கி வாங்குறது யார் பேக்கெட்டுக்கு போகுது? இதை இன்றைக்கி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. எப்படி பண்ணுறீங்க? 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறது என்ன சொல்கிறீங்க,
10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினா அவங்க வந்து ஏற்றுக்கூலி இறக்கு கூலிலாம் கொடுக்கணும், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு செலவுகள்லாம் பலது இருக்கு, அதுக்காக வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்போ அன்னைக்கு வாங்கினது செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போச்சு, இன்னைக்கு வாங்குறது வந்து இந்த மாதிரி ஏற்றுக்கூலி இறக்கு கூலிக்கு போதா? என்ன டபுள் ஆக்ஷன் இது? ஆக்சுவலா சட்டம் பெண்கள் விஷயத்துல சமூக ஒழுங்கு வேணும், 40 ரூபாய் வாங்கின விஷயத்துல அடிப்படை தேவைகள், 10 ரூபாய் வாங்கின விஷயத்துல டாஸ்மாக் ஊழியர்களுக்கு செலவு இருக்கு அதனால வாங்கினாங்க. விவசாயிகள் விஷயத்துல அன்னைக்கு என்ன பேசுனீங்க? கடன் வந்து ஃபுல்லா ரத்துன்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? கடன் ரத்து கிடையாதுங்க, 50,000 ரூபாய் தான் ரத்துன்றீங்க. ஆனா என்ன சொன்னீங்க நீங்க? ஸ்டாலின் மாதிரி சகட்டு மேனிக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டேன், எனக்கு நான் என்னென்ன நிறைவேற்ற முடியுமோ அதுதான் வாக்குறுதி கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப இன்னைக்கு நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றினீங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குதா இல்லையா? வாயை திறந்து பேசுறீங்களா நீங்க இதை பத்தி? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க பண்ணுங்க, எல்லா உங்க வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றதுக்கான நேரத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பண்ண விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப டூ மச்சா நீங்க பண்ணீங்க, அதற்கான விளைவுகளை நீங்க அனுபவிச்சே தரணும். ஆனால் நீங்க வந்து வெளியில பேசுங்க, வெளிப்படையா பேசுங்க. ஒரு அரசாங்கத்தோட வந்து டிரான்ஸ்பரன்சி முக்கியம் சார், வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம் முக்கியம். அந்த வெளிப்படைத்தன்மை உள்ள அரசாங்கம் இல்லைன்னா வந்து மக்களுக்கு நம்பிக்கை வராது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த எலெக்ஷன் எக்ஸப்ஷனல் எலெக்ஷன், இது விதிவிலக்கான எலெக்ஷன், இது அடுத்த வாட்டி தொடராது. டெஃபரெண்டா சொல்றேன், உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான் தொடரும். ஆனா அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு மக்கள் பார்ப்பாங்க. அந்த செயல்பாடுகளில் வந்து நம்பிக்கை இருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அடுத்த தடவை. அதனால ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு வேகத்துல நீங்க பல விஷயங்கள் நீங்க பண்ணிட்டீங்க. கடந்த காலத்துல அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா குதிரை பேரம் போன்ற விஷயங்கள்லாம் உங்க மேல முத்திரை விழுந்திருக்கு. இது மாதிரி அரசியல் ரீதியா பார்க்க போகுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நீட் அதை போய் நாங்க பேசுறீங்க, அது திமுகவுடைய பாலிசி, அதிமுகவுடைய பாலிசி, கரெக்டா பேசுறீங்க. மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்றீங்க, அது ஒரு கரெக்டான விஷயம். அதே மாதிரி வக்ஃப் போர்டு பில்லை இருக்க மாட்டோம்னு அந்த மந்திரி சொல்றார், நாங்கள் அதை அமுல்படுத்தவே மாட்டோம்ன்றார். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். திமுக அதிமுக கவர்மெண்ட்டோட அந்த அவங்க கவர்மெண்ட் அல்லது அவங்க பார்ட்டியோடைய கொள்கைகளை இவங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்கன்ற ஒரு விஷயம். இந்த விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து பண்றாங்க. இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து மத்திய அரசோட இணக்கமா இருப்போன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இணக்கமா இருப்பாங்களோ இல்லை எப்படி நெருங்கி போறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்குமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோ ஃபாலோ பண்ற விஷயங்கள்ல ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் வெளிப்படைத்தன்மை நிறைய தேவை. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ரொம்ப பேசிட்டீங்க, அதனால இப்ப சில விஷயங்களை நீங்க எதிர்ப்பு. வெளிப்படைத்தன்மைனா என்ன? முதல்வர் பேசணும். முதல்வர் பேசணும் சார். ஒரு முதல்வர் பேசாத இருக்கிறது நல்லா இல்லை சார். இட் இஸ் டசன்ட் லுக் நைஸ். நீங்க செலக்டடா சில பிரச்சனையாவது பேசுங்க, உங்களுக்கு வேண்டிய பிரச்சனையாவது பேசுங்க, உங்களுக்கு ஆதரிக்கிற பிரச்சனையாவது பேசுங்க, பேசாத இருக்காதீங்க. ஒரு முதல்வர் வந்து ஒரு பிரச்சனையே பார்க்காத ஒரு மாசம் தள்ளிட்டாருன்னா நல்லாவே இல்லை சார். ஆக்சுவலா பேசும்